மேடம் சொல்லுங்க நான் உங்களை லவ் பண்றேன் மேடம். என்னையுமா? நான் இங்க வரேன். வாங்க ராமு. அடிக்கடி அவர் நடக்க வைக்காதமா. தொப்புள்ள இப்பதான் போன வாரம் தான் ஆபரேஷன் நடந்துச்சு. இல்ல வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எனக்கு 10 ஏக்கரும் பம்பு செட்டும் இருக்கு. தெரியாது. 10 ஏக்கரும் பம்பு செட்டுமா? அவங்க ஊர்ல இருக்கு. இவர் அங்க போய் குளிச்சுட்டு வந்து பார்த்தா மாம்பழம் திருடிட்டு ஓடுறாரு. ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு ரூம்பு. ஓனர் யாரு? ஓனர் நான் தான். அப்படியா? நீ மட்டும் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நீ எல்லா இடத்துலயும் போய் ஆர்டர் விட்டுட்டு எனக்கு மட்டும் ஆர்டர்னா 10 ஏக்கரும் பம்பு செட்டும் உனக்கு நான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. ஓனர் அப்புறம் ஆனா அவர் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு. அவருக்கு 10 ஏக்கருங்கள்ல பம்பு செட்டும் இல்ல. சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா எத்தனை ஊர்ல அலைஞ்சாலும் இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியும். இத சொல்றதுக்கு அங்க இருந்து வந்தீங்க. அவளுக்கு மயிலாட்டம் பிடிக்கும், கரகாட்டம் பிடிக்கும். என்னது என்ன ஆட்டம் சொல்றீங்க? எனக்கு மயிலாட்டம், மானாட்டம், கரகாட்டம்லாம் பிடிக்கும். அதான் சொல்ல வரேன். சின்ன மருமகள் தமிழ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மாவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. தம்பி சேது, ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு ரூம்பு. இது சாதாரண தமிழ் கிடையாதுப்பா. கரல கட்டு. அதாவது பாக்குறதுக்கு தான் மாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மாசம் மாசம் ஒரு கான்ட்ரவர்சி பண்ணோம். ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். அது நான் இல்ல மாமா, நான் வந்து உங்க பொண்டாட்டி தமிழ் மாமா. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. டேய் என்ன இலவுடாது? ரெண்டு பேர் மேல நிறுத்தி இருக்கும். பாட மாட்டேமா அந்த இப்ப எந்த படம் மேல முடியும்? மரியாதையா கூட்டி போயிரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். அதாவது இந்த முகமூடித்தனம் இருக்க கூடாது மேடம். நான் வர்றேன். உள்ள சிரிச்சுக்கிட்டு வெளியே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வெறுப்பேத்திட்டு இருக்க. இல்ல மேடம் சிரிச்சிடுவாங்க, அழகா இருப்பாங்க. மேடம்லாம் வந்து என்னுடைய பயங்கரமான ஃபேன் அவங்க. நான் அவங்களுடைய ரசிகன். நான் கமல் ஃபேன். என்ன லுக்கு? நீங்க தானே பாரு. நீங்க நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சார் வணக்கம் சார். மாவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நீங்களும் அவுட். சிரிக்கலாம். சரி, நீயும் ஜனனியும் ஒரு செட் சேர்ந்துங்க. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. சிரிச்சு தொலைக்க கூடாது.
ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அண்ணையே இல்ல பாத்தாடி பார்வதி என் புள்ளையோட அறிவை இந்த உலகத்துல வந்ததால் நான் தான் உன் தந்தை. நான் தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா நல்லா கவனிச்சு பாருங்களேன், சிரிப்பு வரும் உங்களுக்கு. நல்லா கவனிக்க, நல்லா கொஞ்சம் உற்று நோக்கம். நான் தான் உன் என்ன சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. தாய். அவன் உன் தந்தை. அவ்வாறே ஆகட்டும் அண்ணையே. ஆமாம். ரூம்பு உள் ரூம்பு 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 அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் தாயே. டேய் என்ன இலவுடாது? கட்டப்பா இந்த என்ன எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ என்னை எதற்காக அழைத்தீர்கள்? தெரியாது. இந்த மகிழ்மதி தேசத்தில் எனக்கு கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேணுமப்பா. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ் இப்பத்தே குழந்தை வேணுமா? உடனே குழந்தை வந்துருமா? என் மகன் பாகுபலிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இதுவே என் கட்டளை. கட்டளையே என் சாசனம். மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, சாரல் அடிக்குது. அடித்த கனமழையால் வியாசர்பாடியில் கானா பாலா இல்லத்தில் நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? கழுத்தளவு தண்ணீர் நிரம்பியுள்ளது. உடனே இரு படகுகளை கேட்டு கானா பாலா அவர்கள் மெய் செய்துள்ளார். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏங்க கிளம்புங்க, தண்ணி வருதாம்ல. அவருக்கு பிடித்த காகித கப்பலை உடனே அனுப்புமாறு மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்துள்ளார். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அப்பா காகித கப்பல்ல எப்படிப்பா போவாரு? காகித கப்பல் லல்லல்லல்லல்லல்லல்லல்லா. பாலா வியாசர்பாடியில் கழுத்தளவு தண்ணீரிலிருந்து மாடி அளவு தண்ணீர் நிரம்பி விட்டது. அதனால் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவர் உடனடியாக நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா என்று கோரிக்கை வைத்துள்ளார். எதுவும் சொல்றீங்களா? அவன் எழுதி வச்சிருக்கானா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அவனா போறான், அந்த அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் கிடையாது. நாலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோட்டா போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உங்க பொண்ணு நானும் ஏற்கனவே சிநேகிதமா இருக்கோம். நீ நானும் ஓடிடலாமா? இந்த தம்பி ஹோட்டல்ல ஒரு சின்ன தள்ளுவண்டி வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் பிளாட்பாரத்துல. ஹோட்டல்ல சின்ன தள்ளுவண்டி வச்சு போனான். இவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காதா? சார் 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 உங்க கால்ல வேணா விழுறேன் சார். சார் உங்க கால்ல வேணா விழுறேன் சார். சின்ன எப்படியாவது பெரிய மனசு பண்ணி சின்ன திருசுங்க. நீ எதுல விழுந்தாலும் முடியாதுன்னா சார் சார் முடியாதா? சார் சார் அது மட்டும் சொல்லாதீங்க சார். இந்த அண்ணிய இவ்வளவு கேக்குறமே. இந்த அண்ணிய எங்க வீட்டுக்கு கூட்டு போணுங்க. நீ அப்படியே அந்த 2 பழத்தையும் ஆட்டை போட்டுறாத வை. அவங்க காதல் முதல் காதல் 4 வருஷம். சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்லிடாதீங்க. யோ, அது என் பொண்டாட்டியா? ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம ஆக்கிருக்க. அதுக்கு தானே படம் பண்ற நீ? ஏண்டா பேய் ஓட்டும் போது பாதியில ஏந்து வந்த மாதிரி இருக்கா? இவதான் உன் பொண்டாட்டியா? பின்ன சரிடா.
அப்ப நீ இதுக்கு முன்னால என்ன லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? சுண்டலத்தா பொய்யா? மரியாதையா கூட்டி போயிரு. சார் இதை மன்னிச்சிருங்க சார். இவன் தம்பிக்கு தான் கொடுக்க மாட்டீங்க எனக்கு. பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க உணர்ச்சி. இவராப்பா என் புள்ள. ஆமா மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சி அப்ப நீங்க எனக்கு வேணா கடைசி தங்கச்சியா பண்றீங்களா? ரூம்பு உள் ரூம்பு வந்துட்டால உங்க அம்மா ஆமா. சும்மாவே வாய்க்கிலேயே பேசுவா. ஆமா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே தைய தக்கன்னு ஆரம்பிச்சாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. உனக்கு ஊர்ல பொண்ணே என்னம்மா பையனையே ஏயான்ற? சரி ஐயா ஏண்டா ஏண்டா? ஊர்ல பொண்ணே கிடைக்கல இவளை ஐயா நீ தானமா எனக்கு பார்த்து கட்டி வச்ச. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ இந்த வீட்ல அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். சரி அப்ப நான் இருந்துக்கிறேன். நீ போ. என்ன சொல்லிக்கிற முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகு பருப்பு கோதுமை கிருஷ்ணாயில்னு உங்க அப்பா என்ன மளிகை கடையில வேலை அத பாக்குறான். கேளு மம்மி. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எங்க அப்பா மட்டும் பேசினா நாக்க இழுத்து வச்சு அறுத்துறோம். அடிவாய் சாப்பிடுறான். மரியாதையா கூட்டி போயிரு. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் கும்பலா வரும். ஆஹா கும்பல் கும்பலா அப்படி வரும். அண்ணா क्या बोलता है? ரூம்பு உள் ரூம்பு அந்த ஷேர் இருக்கே அது தனியா நிக்கல்தா है. अच्छा என்ன சொல்லிக்கிற முதுகெலும்புலாம் தெரியுதுடா. மாணிக்கோ நீ ரொம்ப டயர்டா இருப்ப. இந்த தண்ணி குடி. ஏன்னா இந்த முரட்டு பயலுகெல்லாம் ஏன் இந்த ஷோல போடுறீங்க? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு தெரியாதா ஆயுத பூஜை வந்து பேசி சபையறிஞ்சு பேசி சமயம் அறிஞ்சு பேசி சான்றோர் வதிக்க பேசி. ஆயுத பூஜை அப்படின்னால எங்க அம்மா எங்க தம்பி என் தங்கச்சி எல்லாரும் வரணும். எங்கடா அவங்க? அம்மா அடிவாய் சாப்பிடுறான். மரியாதையா கூட்டி போயிரு. தம்பி தங்கச்சி எல்லாம் வீட்ல இருப்பாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல தண்ணிக்கிற நீ வீட்டுக்கு வர சொல். மன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன். ஏண்டா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கி. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கியா? ஆமா. என்ன எழவி அது? சரி எப்ப வெளில வந்தீங்க? நான் எப்பண்டா உள்ள போனேன்? முதல்ல உம்முல குடுக்குற உம்மா தெரியாது. வீட்ல இருந்து எப்ப வெளில வந்தீங்கன்னு கேட்டேன். எதை கேட்டாலும் எனக்கு அப்படியே இருக்கு. இஸ் இட் ஆமா என்கிட்ட வட்டிக்கு காசு வாங்குனியா அதை குடுத்தியா? ரூம்பு உள் ரூம்பு காசு கொடுக்க வக்கீல்ல சோசியல் மீடியால உட்கார்ந்து ப்ரமோஷன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. காசு எப்ப கொடுப்ப? இது யூபிஐ நம்பர் அனுப்புங்க, நான் அனுப்பிச்சு விட்டுறேன். இந்த ஸ்கேன் பண்ணிக்கோ. எங்க போயிட்டீங்க? ஒட்டுவீங்க ஸ்கேனர். கண்டவன்லாம் ஸ்கேன் பண்ணுவான். அப்ப ஆமா யார் இந்த பிள்ளைங்கள்லாம்? நீங்களே போய் கேளுங்க. நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கி தரேனா நீ மொச்ச 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 சாப்பிடலாம். சீ வேண்டாம். ஏய் பொம்பளை பிள்ளைனா நல்லா கெத்தா நிமிர்ந்து நிக்கணும். நீ நானும் ஓடிலாமா? அடி சேருப்பால பண்ணா பதிப்பையில. அதுதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. சூப்பர். அடிவாய் சாப்பிடுறான். மரியாதையா கூட்டி போயிரு.